ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்ல டேஸ்டியான வாசமான மிளகு ரசம் குயிக்காக 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இப்போது இது கூட அரைக்கிறதுக்கு மிளகு சீரகத்தை வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் மிளகு, அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கருகு விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி வறுத்து சேர்த்தோம்னா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 8 பல்லு பூண்டு, தோல் உரிக்காமல் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்து இருக்கணும், அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும். இதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ரசம் தாளிச்சிக்கலாம். வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 7-8 வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இது கூட பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், நம்ம வறுத்தரைச்ச மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும். இல்லைனா மிளகு சீரகம்லாம் கசந்து போயிடும். இப்போ இது கூட நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இதை பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தக்காளி, மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் வந்து புளி தண்ணியிலேயே கூட கரைச்சி விட்டு தாளிச்சிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இப்படி செய்கிறேன். இப்போ இது கொதிச்சிருச்சு. இது கூட புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃப்ளேமை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அது லைட்டாக பொங்கி வர மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நொரக்கட்டி வரும். இப்போது இதெல்லாம் 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நம்ம புளி வந்து அசிடிட்டி ஃபார்ம் ஆகும், அதனால் கண்டிப்பாக வெல்லம் சேர்த்துக்கணும். வெல்லம் சேர்த்தோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான ரசம் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.